வெல்கம் டு கிராக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எஸ்எஸ்சியில் இருக்கிற சிஜிஎல், எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமனாக ஒரு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல்ஸ், டான்ஸு ப்ளஸ் வந்து இந்த நியூ இயர்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் எப்படி கொண்டாடுறாங்க இதை பற்றியெல்லாம் வந்து எல்லா ஷிஃப்ட்லேயுமே உங்களுக்கு வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ வந்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிக்கையில் வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய டாப்பிக்கில் வந்து இது ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து இதை ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோ எதை பற்றி வரப்போகுது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியோட அதாவது நம்ம கண்ட்ரியில் இருக்கிற ஸ்டேட்ஸோட ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வந்து ஒவ்வொரு டான்ஸு ப்ளஸ் வந்து ஃபெஸ்டிவல்ஸு எல்லாமே வந்து லைனாக வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து நியூ இயரை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் வந்து என்ன பேர் சொல்லி அழைக்கிறாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும் நியூ இயர் வந்து புத்தாண்டு அப்படி சொல்லி அழைப்போம். அதே மாதிரி வந்து வேறு ஸ்டேட்டில் வந்து என்னென்ன சொல்லி அழைக்கிறாங்க சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து அசாமில் வந்து நியூ இயர் எப்படி சொல்கிறாங்கன்னா ரொங்கிலா புகி, போஹா பிஹு இல்லைன்னா வந்து ரோங்கலி பிஹுன்னு சொல்லி வந்து அசாமில் அழைக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து மணிப்பூரில் வந்து சாஜிபு செரிராபோ. ஸோ வந்து வேர்ட்ஸ் வந்து சில பல ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொனன்சியேஷன் வச்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து குதி பத்வா என்று வந்து மகாராஷ்டிரா ப்ளஸ் கோவா 2 ஸ்டேட்லேயும் வந்து நியூ இயர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா குதி பத்வா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து ஸோ வந்து நீங்கள் வந்து இது வந்து நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜூடி சீத்தல் அப்படி சொல்லிட்டு வந்து பீகார் ப்ளஸ் ஜார்க்கண்ட் 2 ஸ்டேட்லேயும் வந்து ஜூடி சீத்தல்னு சொல்லி நியூ இயரை சொல்கிறாங்க. அடுத்து வந்து லூசர் அப்படி சொல்லிட்டு அருணாச்சல பிரதேஷ். ஓகேங்களா. அடுத்து லூசாங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிக்கிமில், நவ்ரே அப்படி சொல்லிட்டு வந்து காஷ்மீரில், பனா சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒடிசாவில் வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து போஹிலா போய்சகி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெஸ்ட் பெங்கால் ப்ளஸ் வந்து திரிபுரா இந்த 2 ஸ்டேட்லேயும் வந்து இப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து புத்தாண்டு இல்லைனா வருஷ பிறப்பு இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அடுத்து வந்து உகாடி அப்படி சொல்லிட்டு கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா நம்ம சுற்றி இருக்க ஸ்டேட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸியாக என்னென்னா உகாடின்னு சொல்லி வந்து நம்ம தமிழ்நாட்டை சுற்றி இருக்க ஸ்டேட்ஸ் அதாவது கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா இந்த 3 ஸ்டேட்லேயும் வந்து உகாண்டின்னு சொல்கிறாங்க நியூ இயர்ஸை. அடுத்து வைசக்கி இல்லைனா பைசக்கின்னு சொல்லிட்டு பஞ்சாபில். இந்த பைசக்கி வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் வந்து இந்த ஃபெஸ்டிவல் இடம்பெறும். ஸோ வந்து அது என்னன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து விசு அப்படி சொல்லிட்டு கேரளாவில். அடுத்து வந்து ஹிஜ்ரின்னு சொல்லிட்டு வந்து இஸ்லாமிக் நியூ இயர் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் முஹரமோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் முஹரம் வந்து என்ன சொல்கிறேன்னா ஹிஜ்ரின்னு சொல்கிறாங்க. அது வந்து இஸ்லாமிக் நியூ இயர். ஓகேங்களா. அடுத்து வந்து நவ்ரோஜ் அப்படி சொல்லி பெர்சியன் நியூ இயர் இன்ட்ரடியூஸ்டு பை பால்பன். ஓகே. பால்பன் பீரியடில் வந்து பெர்சியன் நியூ இயர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது நமக்கு தேடி எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து பெர்சியன் நியூ இயர் வந்து இது உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து பெர்சியன் நியூ இயர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படி கூட கேட்கலாம். ஸோ வந்து அதோட ஆன்சர் வந்து பால்பன். அது என்னன்னு சொல்லி அழைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா நவ்ரோஜ்னு சொல்லி அழைச்சிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து வந்து நியூட்டன் வர்ஸ் இல்லைனா வந்து பீஸ்து வர்ஸ் சொல்லிட்டு வந்து குஜராத்தில். அடுத்து வந்து சேத்தி சந்து அப்படி சொல்லிட்டு வந்து சிந்தில். இது வந்து சேத்தி சந்து சிந்து. ஸோ வந்து இந்த ரைமிங்லாம் இருக்கனால ஈஸியாக வச்சுக்கலாம். அடுத்து வந்து நவராத்திரி அதாவது சைத்திர நவராத்திரின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 5 ஸ்டேட்டில் உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட். எதுனா உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இந்த 5 ஸ்டேட்லேயே வந்து நியூ இயர்ஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்னா சைத்திர நவராத்திரி. ஓகேங்களா. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து விஷு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரிபுரா. ஓகேங்களா. இந்த திரிபுரா ரெண்டு இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து நமக்கு ஆப்ஷன் வச்சு தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் வந்து இப்போ உத்தரப்பிரதேஷ் மட்டும் இந்த சைத்திர நவராத்திரி வந்து நீங்கள் 5 ஸ்டேட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் சப்போஸ் வந்து உத்தரப்பிரதேஷ் மட்டும் கொடுத்துட்டு மீதி 3 ஆப்ஷன் வந்து வேறு ஸ்டேட் கூட கொடுக்கலாம். ஸோ வந்து இந்த 5 ஸ்டேட்டையும் ஞாபகம் வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெஸ்ட் எழுதும் போது அதாவது எக்ஸாமில். அடுத்து வந்து கும்பமேளா. இது வந்து ஒரு 4 இருக்கும். கும்பமேளா, அதர்ம கும்பமேளா, அப்புறம் பார்த்திங்கன்னா பூர்ண கும்பமேளா, மகா கும்பமேளா. இதோட இயர்ஸ் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கும்பமேளா அப்படின்னா 3 இயர்ஸ் அப்படின்னு வச்சுங்க. அடுத்து அதர்ம கும்பமேளா அப்படின்னா 3 to 6. ஓகே 6 இயர்ஸ். அடுத்து பூர்ண கும்பமேளா அப்படின்னா 6 to 12 இயர்ஸ். அடுத்து மகா கும்பமேளா, மகானா பெருசு. ஸோ எல்லாத்தோட பெருசு. ஸோ வந்து 12 ஸ்கொயர் அப்படின்னா 144 இயர்ஸ். ஓகேங்களா. 12 ஸ்கொயர் வந்து 144 ஆனால் 144 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம் கும்பமேளா வந்து 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா. எத்தனை 4 இடத்துல நடக்கும். பிரயாக்ராஜ் அப்படின்னா அலகாபாத்தை புதுசாக பேர் மாற்றிருக்காங்க அந்த இடத்துல. ப்ளஸ் வந்து ஹரித்வார், நாசிக், உஜ்ஜைன் இந்த 4 இடத்துல நடக்கும். ஸோ வந்து இந்த இடத்த மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதும். சைடில் வந்து அடுத்த என்ன பேங்க் ஆஃப் ரிவர் நம்ம எடுத்துருக்கு. இது வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் கம்மி தான் இருந்தாலும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அதர்ம கும்பமேளா வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரித்வார்
பிரக்ரியாஜ் அதே இடம் தான். இது வந்து 6 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கும். இது வந்து 2 இடத்துல. ஃபஸ்ட்டு வந்து கும்பமேளா வந்து 4 பிளேஸ் நடக்கும். அதர்ம கும்பமேளா வந்து 2 பிளேஸில் நடக்கும். ஓகேங்களா. அடுத்து பூர்ண கும்பமேளா அது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கும். இது வந்து அதே வந்து பிரயாக்ராஜில் தான். ஓகேங்களா. ஃபஸ்ட் வந்து எல்லாத்துலேயும் பிரயாக்ராஜ் தான். ஸ்டார்டிங்கில் கும்பமேளாவும் பிரயாக்ராஜ் காமனாக இருக்குது. அதர்ம கும்பமேளாவும் பிரயாக்ராஜ் காமனாக இருக்குது. பூர்ண கும்பமேளாவும் பிரயாக்ராஜ் காமனாக இருக்குது. அடுத்து மகா கும்பமேளாவும் பிரயாக்ராஜ் தான். ஸோ வந்து நீங்கள் 4லையுமே காமனாக இருக்கிறது ஒன்றா பிரயாக்ராஜ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதேமாதிரி பூர்ண கும்பமேளா மகா கும்பமேளா வந்து அது வந்து பிரயாக்ராஜ் மட்டும்தான். சரிங்களா. இப்போ வந்து அது வந்து பூர்ண கும்பமேளா 12 இயர்ஸ் ஒன்று நடக்குது எங்கன்னா பிரயாக்ராஜில். அதே மாதிரி மகா கும்பமேளா வந்து 144 வருஷத்துக்கு வந்து நடக்குது. அதாவது இது வந்து 12 ஸ்கொயர் ஈஸியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட் என்ன 3, அப்புறம் வந்து 6, 9, 12 ஈஸியாக வச்சுக்கோங்க. அது கடைசியில் வந்து மகா கும்பமேளா எங்கேயும் நடக்குது பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜ். ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. நீ இதுக்கு அடுத்த வர வீடியோவில் எது பார்க்க போகிறோன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ஸோட ஃபெஸ்டிவல்ஸ் ப்ளஸ் வந்து டான்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஃபெஸ்டிவல் டான்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட்டு வந்து யூடியூப்லேயே கண்டக்ட் ஆகும். இல்லைனா ப்ளஸ் நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்க லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெலகிராம் குரூப்லேயும் நான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் அதில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க.